பஹல்காமில் தாக்குதல் நடத்திய யாரும் தப்ப முடியாது. தீவிரவாதிகள் கட்டாயம் வேட்டையாடப்படுவார்கள் என உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதி. பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய 4 தீவிரவாதிகள் பைசரன் பள்ளத்தாக்கில் பதுங்கியுள்ளதாக தகவல். தேசிய புலனாய்வு அமைப்பினர் எச்சரிக்கை. இந்தியா தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுப்போம். பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனிர் மிரட்டல். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அட்டாரி வாகா எல்லை முழுவதுமாக மூடல். மத்திய அரசின் காலக்கெடு நிறைவடைந்த நிலையில் நடவடிக்கை. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் நாட்டு தலைவர்களுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை. போர் பதற்றத்தை தணிக்குமாறு அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வேண்டுகோள். காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக சென்னையில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும். ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகளில் சோதனை செய்ய காவல் ஆய்வாளர்களுக்கு அதிகாரிகள் உத்தரவு. இந்திய ராணுவத்தில் மீண்டும் இணைகிறது இலகு ரக துருவ் ஹெலிகாப்டர். பாதுகாப்புத்துறை ஆய்வுக்கு பின் ராணுவத்தில் பயன்படுத்த அனுமதி. கட்சி ஆரம்பித்த பிறகு முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்தார் தவேகா தலைவர் விஜய். கொடைக்கானலுக்கு படப்பிடிப்புக்காக செல்கிறேன், கட்சி நிகழ்ச்சிக்காக அல்ல என்று விளக்கம். ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போகிறேன். கொடைக்கானல் ஒரு ஷூட்காக போகிறேன். மதுரையில் தன்னை பின்தொடர வேண்டாம் என தொண்டர்கள் ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்த விஜயின் அறிவுறுத்தலையும் மீறி மதுரை விமான நிலையத்தில் அவரை பின்தொடர்ந்து சென்ற தவேகா தொண்டர்கள். பிரச்சார வாகனத்தில் ஏறி தொண்டர்களை பார்த்து கையசைத்தபடி சென்றார் விஜய். சென்னையில் இருந்து மதுரை விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலம் வந்த தவேகா தலைவர் விஜய் விமானத்தில் இருந்து இறங்கும் போது உற்சாகமாக குதித்து கால் வைக்கும் காட்சி. தவேகா தலைவர் விஜய்க்கு பால் பீச்சி அடித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்ற தொண்டர்கள். மதுரை விமான நிலையத்தில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிய போலீசார். மதுரையில் தொண்டர்களுக்கு மத்தியில் ரோட் ஷோ சென்ற விஜய். கூட்ட நெரிசலால் பிரச்சார வாகனத்தின் முன்பகுதி சேதம். ஒருவர் அரசியலுக்குள் நுழைவது என்பது 100% துணிச்சலான முடிவு. தவேகா தலைவர் விஜய்க்கு நடிகர் அஜித்குமார் பாராட்டு. புகழுக்காக நான் நடிகனாகவில்லை என நடிகர் அஜித் நெகிழ்ச்சி. படங்களில் நடித்துவிட்டு தன்னுடைய கடனை அடைக்க வேண்டும் என எண்ணியதாகவும் விளக்கம். தமிழகத்தின் 9 இடங்களில் சதமடித்த வெயில். வேலூர், கரூர், ஈரோடு, சேலம், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவானதால் பொதுமக்கள் அவதி.
தமிழகம் புதுச்சேரியில் வரும் 5ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலை ஈரப்பதம் காரணமாக வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் பள்ளிகள் திறப்பு தள்ளி போக வாய்ப்பு. முதலமைச்சர் அலுவலக அறிவுறுத்தல் படி பள்ளிகள் திறக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். IPL தொடரின் லீக் போட்டியில் ராஜஸ்தானுக்கு எதிராக 100 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அபார வெற்றி. புள்ளிப்பட்டியலில் 14 புள்ளிகளுடன் முதலிடத்திற்கு முன்னேறி மும்பை அசத்தல். நடப்பு IPL தொடரில் பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்து 2வது அணியாக வெளியேறியது ராஜஸ்தான். ஆடிய 11 போட்டிகளில் ராஜஸ்தான் அணி 8 தோல்வி. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1640 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 70,200 ரூபாய்க்கு விற்பனை. செல்போன் கணினி மூலம் தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்யும் பயணிகளிடம் போன் மூலம் குறுக்கு விசாரணை செய்யப்படும். முறைகேடுகள் தெரிய வந்தால் டிக்கெட் ரத்து செய்வதோடு சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படும் என IRCTC தகவல். கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலை ஒரு வழி பாதையாக மாற்றம். அரசு பேருந்துகளுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்படுவதாக அறிவிப்பு. தொழில் வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் தொழிலாளர் வளர்ச்சிக்கும் இலக்கு வைத்து செயல்படுகிறது திமுக அரசு. மே தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. அதிமுகவின் தொண்டனாகவே இருக்க விரும்புவதாக மே தின பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. அதிமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பணியாற்றுவதாகவும் விளக்கம். தேமுதிக அலுவலகத்தில் தீப்பந்தம் ஏந்தி விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் பிரேமலதா விஜயகாந்த். தேமுதிக தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கிரிவல பாதை வழியாக ஊர்வலமாக சென்ற 70க்கும் மேற்பட்ட கிரேன்கள். பொதுமக்களை திரும்பி பார்க்க வைத்த கிரேன் உரிமையாளர்கள் மே தின கொண்டாட்டம். ஞானசேகரன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் காவல்துறை விசாரணையில் எந்த வழக்குகளும் நிலுவையில் இல்லை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கை CBIக்கு மாற்றுவது தேவையற்றது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக DGP அறிக்கை. அரசு ஊழியர்களின் சொத்துக்கள், கடன்கள் குறித்த விவரங்களை வெளியிட முடியாது. பொதுநலன் இல்லாமல் தனிப்பட்ட விவரங்களை வெளியிட முடியாது என்றும் தமிழ்நாடு தகவல் ஆணையம் உத்தரவு. இருட்டுக்கடை விவகாரத்தில் சட்டப்பூர்வமான உரிமை தனக்குதான் உள்ளதாக இருட்டுக்கடை நிறுவனர் கிருஷ்ண சிங்கின் சகோதரர் பிரேம் ஆனந்த் போர்க்கொடி. கவிதா சிங், நயன் சிங் ஆகியோர் சட்டவிரோதமாக சொத்துக்களை அபகரிக்க முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதி அடித்து கொலை. மாவட்ட SP நேரில் ஆய்வு நடத்தி விசாரணை. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே 17 வயது சிறுவனை சாதி பெயரை சொல்லி இரவு முழுவதும் கட்டி வைத்து அடித்ததாக குற்றச்சாட்டு.
பாதிக்கப்பட்ட சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 4 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. சென்னை தியாகராய நகரில் நடிகர் சங்க கட்டடப் பணிகள் 4 மாதங்களில் நிறைவடையும். பெப்சி அமைப்பின் மே தின விழாவில் நடிகர் விஷால் தகவல். தஞ்சை பெரிய கோயிலில் நடனமாடி சமூக வலைதளத்தில் ரீல்ஸ் வீடியோ வெளியிட்ட 2 பெண்கள். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தல். தமிழகத்தில் கோடை மழை பெய்ய அதிக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் திடீரென இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழை. பல இடங்களில் மரங்கள், மின்கம்பங்கள் விழுந்ததால் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் சேதம். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த ஆலங்கட்டி மழை. பேருந்து நிலையத்தில் மேற்கூரைகள் ஓட்டை விழுந்து சேதம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வரும் பெண்களை நூதன முறையில் ஏமாற்றி 13 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் திருட்டு. தேவஸ்தான ஊழியர் என கூறி ஏமாற்றி நகை பறித்து வந்த மதுரையைச் சேர்ந்த நபர் கைது. சென்னை முகப்பேரில் தெருக்களில் நடந்து செல்லும் பெண்களை குறிவைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்த இளைஞர் கைது. ஜிபே மூலம் சாதுரியமாக கண்டுபிடித்து சிறையில் அடைத்த காவல்துறை. பழனியில் தாய் மகன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. மன உளைச்சலில் இருவரும் உயிரை மாய்த்து கொண்டதாக போலீசார் விசாரணையில் தகவல். கோவை ரயில் நிலையத்தில் 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர். போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை. நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் பயன்படுத்தப்படும் குழாய்கள் கரை ஒதுங்கியதால் பரபரப்பு. கடல் சீற்றத்தால் கரை ஒதுங்கிய குழாய்களை பொக்லைன் உதவியுடன் கடலுக்குள் நகர்த்தும் பணி தீவிரம். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளி அருகே வீட்டிற்குள் பதுங்கிய கரடியால் அதிர்ச்சி. 4 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் உதவியுடன் கரடியை பிடித்த வனத்துறை. பல்லடம் அருகே கரைப்புதூரில் தனியாருக்கு சொந்தமான கழிவு பஞ்சு தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. தொழிற்சாலைக்குள் சிலிண்டர்கள் வெடித்ததால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே நிலத்தகராறில் ஓய்வு பெற்ற விமானப்படை ஊழியரை தாக்கிய பக்கத்து வீட்டுக்காரர். சிசிடிவி கேமராக்களை உடைத்து மிரட்டல் விடுத்ததாக புகார். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த பேருந்து. அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா அருகே வேகமாக சென்ற கார் தடுப்புச் சுவரில் மோதி விபத்து. தமிழகத்தைச் சேர்ந்த போலீஸ்காரர் உட்பட 3 பரிதாபமாக உயிரிழப்பு.
பீகார் மாநிலம் பட்னா அருகே அரசு பள்ளியில் வழங்கப்பட்ட மதிய உணவில் இறந்த நிலையில் பாம்பு கிடந்த விவகாரம், மயக்கமடைந்த குழந்தைகளின் உடல்நிலை விவரம் உள்ளிட்டவை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தலைமைச் செயலாளருக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவு. உத்தரப்பிரதேசத்தில் செல்போன் கடை உரிமையாளரின் கண்ணில் மிளகாய் பொடி தூவி 65,000 ரூபாய் திருட்டு. ரீசார்ஜ் செய்வது போல் வந்து திருட்டில் ஈடுபட்ட நபரால் அதிர்ச்சி. மத்திய பிரதேசத்தில் காவல் நிலையத்திற்குள் புகுந்து காவலரை துப்பாக்கியால் சுட்ட நபரால் பரபரப்பு. முன்விரோதம் காரணமாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் பந்தயத்திற்காக அளவுக்கு அதிகமாக மது அருந்திய நபர் போதை தலைக்கேறி உயிரிழப்பு. தண்ணீர் கலக்காமல் 5 குவார்ட்டர் மதுபானத்தை குடித்த நிலையில் உடல்நிலை மோசமாகி மரணம். கர்நாடகாவில் தொழுகை செய்வதற்காக அரசு பேருந்தை பாதி வழியில் நிறுத்திய ஓட்டுநர். விரிவான விசாரணைக்கு கர்நாடக போக்குவரத்து துறை அமைச்சர் உத்தரவிட்டிருந்த நிலையில் ஓட்டுநர் சஸ்பெண்ட். மும்பை குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக தக்பூர் ராணாவின் குரல் மாதிரியை தேசிய புலனாய்வு முகமை சேகரிக்கலாம். டெல்லியில் உள்ள NIA சிறப்பு நீதிமன்றம் அனுமதி. அயோத்தி ராமர் கோயிலில் அமைக்கப்பட்டு வரும் ராம் தர்பாரில் தங்கக் கதவு பதிப்பு. கோயிலின் முதல் தளத்தில் தங்கக் கதவை பதித்த ஊழியர்கள். மும்பையில் வேவ்ஸ் உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. நடிகர்கள் ரஜினிகாந்த், மோகன்லால், சிரஞ்சீவி உள்ளிட்ட ஏராளமான திரை பிரபலங்கள் பங்கேற்பு. பிளவுபடுத்தும் சித்தாந்தங்களில் இருந்து இளம் தலைமுறையினரை பாதுகாக்க வேண்டும். மும்பை வேவ்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர் மோடி எந்த ஒரு சவாலையும் சந்திக்கும் மிகச்சிறந்த போராளி. மும்பையில் நடந்த வேவ்ஸ் உச்சி மாநாட்டில் நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு.